தம்ப்நெயில் பார்த்ததுமே எல்லாரும் அவ்வளோ எக்ஸைட் ஆயிருப்பீங்க. எஸ்பெஷலி தயங் பாய்ஸ்லாம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்களோ அதை விட பல மடங்கு நான் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த சீரீஸ்க்கு. அண்ட் ஏன்னா பர்ஸ்னலி எனக்கு ரொம்பவே ஃபர்ஸ்ட் எஃப்எஃப்ங்கிறதுனால மட்டும் கிடையாது, பர்ஸ்னலி இந்த எஃப்எஃப் வந்து எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆன விஷயம். அண்ட் நான் சொல்லியிருந்தேன் November 24 தான் இதை வந்து லான்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன். பட் என்னமோ தெரில, எனக்கு வந்து இதை அவ்வளோ, ஏன்னா சீசன் 1 அப்போ ஸ்டார்ட் பண்ணனால அதே டேட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் என்னையும் தாண்டி நிறைய பேர் வந்து சீசன் 2 எப்போ வரும்னு கேட்கும்போது எனக்கும் ரொம்பவே இன்கம்ப்ளீட்டாக, என்னதான் எஃப்எஃப் ஆன்கோயிங்கில் போயிட்டு இருந்தாலும் தயாங்கோட எஃப்எஃப் இல்லாமல் எனக்கே ஒரு இன்கம்ப்ளீட்டாக தான் இருந்தது. சரி, அந்த இன்கம்ப்ளீட்டை வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன, இது வந்து பார்ட் 1 கண்டினியூஷன் தான், சீசன் 1 கண்டினியூஷன். ஸோ யாராவது சீசன் 1 வந்து கேட்கல இதுக்கு முன்னாடி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சீசன் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே கேளுங்க. ஏன்னா இது வந்து கண்டினியூஷனாக இருக்கனால நீங்கள் பாதியில் பார்க்கும்போது ஸ்டோரி லைன் உங்களுக்கு புரியாது. அண்ட் ஓகே, நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஃபைனலி வெட்டிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து ஜேகே வந்து தயங்க பற்றி கேட்குறாரு. என்ன மச்சான், மேரேஜ்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எங்களெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரில. முன்னாடிலாம் டெய்லி வீட்டுக்கு வருவோம், இப்போலாம் வீட்டு பக்கம் நீ சேர்த்துக்குவியானே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஒயின் வந்து சொல்லியிருப்பா, என்னண்ணா நீ இப்படி பேசிட்ட, யார் அப்படி சொன்னால் ஒன்று வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு, என்னதான் இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நான். இது தெரியாமல் நீ வேறு என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, என்ன என்னால் உங்களுக்குள்ளே ஏதாவது கேப் வந்துடும்னு பயப்படுறியோ? சேச்சே, அப்படி இல்லைல்ல குட்டி பிசாசு, அப்படி இல்லைல்ல, அப்புறம் என்ன, பாத்தியாடா ஜேகே, நீ தான் என்னை புரிஞ்சிக்கல, பாத்தியா என் ஒயின் என்னை இப்படி புரிஞ்சு வச்சுருக்கான்னு. ஐம் ஸோ லக்கிடி, நீ என்னை புரிஞ்சு வச்சுருக்கல இந்த அளவுக்கு. இந்த பாரு, இப்போலேருந்து நான் வந்து உன்னோட லைஃப்பில் கனெக்ட் ஆகிட்டேன். ஸோ உன்னோட ஹாப்பினஸ் சேட்னஸ் எல்லாத்துலேயும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் புரிஞ்சிக்காம உன்னை யார் புரிஞ்சிக்கிறது? சரி, அப்புறம் என்ன பிளான் மச்சான், ஏதோ பிளான் இருக்காண்ணே? இப்போதைக்கு எந்த பிளானும் இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் பிளான் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேரேஜ் பற்றி அப்பா அம்மாவுக்கு தெரியணும், அவங்கக்கிட்ட சொல்லணும். இதெல்லாம் நினச்சாலே எனக்கு பக்குன்னு வருது. டே என்னடா இவ்வளோ நேரம் தைரியமாக பேசிகிட்டு இருந்தேன், இப்போ என்ன தொட நடுங்கியா? யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிற? அப்படி பயம்லாம் இல்லை, இருந்தாலும் சொல்லாமல் கொல்லாமல் பண்ணிட்டோமா, அதனால தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதான் நாங்கள் இருக்கோம்ல, அப்புறம் என்ன, நீ ஃப்ரீயாக விடு அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து தயங்கோட ஃபோன் ரிங்காக இருக்கும். ஸோ அவரும் பார்க்குறாரு. யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா தான். ஸோ ஒயின் வந்து கேட்டிருப்பா, யார் கால் பண்ணுறா அப்படின்னா, இல்லை அப்பா தான் கால் பண்ணுறாரு. அப்பா தானே, சரி பேசு, சரி இரு நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோன் அட்டன் பண்ணி பேசுவார். ஸோ ஃபோன் எடுத்தோடனே அப்பா வந்து சொல்லுவார், ஹாய் தயங், விஷ் ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொன்னோன்னே இவர் சொல்லார், தேங்க்யூ டேடி, நான் நினச்சேன் நீ விஷ் பண்ணுவ அப்படின்னு, நீயும் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், பட் நீ எல்லாம் இல்லாமல் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. சரி, எப்படியும் ஒயின் அங்கே தானே வரப்போகிறா, அதனால பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் தயங், நான் கால் பண்ணது இன்னொரு விஷயம் சொல்கிறதுக்கு தான். ஆனால் நீ இதெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆகிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ நீ கொஞ்சம் இதை ரிலாக்ஸ்டாக கேளு. என்னாச்சுப்பா, என்ன திடீர்னு நீ இப்படி பேசுகிற? நீ இப்படி பேசுகிற ஆளே கிடையாது. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? அது வந்து அம்மாவுக்கு என்னாச்சு? இல்லை, அம்மாவுக்கு ஒரு மைல்டு அட்டாக். என்னது மைல்டு அட்டாக்கா? என்ன சொல்கிற, என்ன திடீர்னு? தெரியலடா, இன்றைக்கி மார்னிங் தான். ஸோ அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்லை அவள் நல்லா தான் இருக்கா, பட் டாக்டர் தான் இப்போதைக்கு
இந்த ஷாக்கிங் நியூஸும் அவகிட்ட சொல்ல வேணான்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன இழுக்கிற? இல்லை, இப்போதைக்கு உங்கள் மேரேஜ் பற்றி அவங்கக்கிட்ட சொல்ல வேணான்னு தான் சொல்ல வந்தேன். நீ ஒன்று பண்ண, பேசாமல் என்ன இந்தியாவிலே விட்டுட்டு வந்துடு. என்ன நீ விளையாடுறியா? நீ உனக்கு எல்லாம் தெரிஞ்சும் நீ லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க. நீ லூஸா? நீ உனக்கு தான் தெரியும்ல. எனக்காக அவங்க ஃபேமிலி மொத்தத்தையும் விட்டுட்டு என்னை நம்பி வந்திருக்கா. நீ என்னடானா மறுபடியும் அதே குழியில் கொண்டு போய் அவளை தள்ளுன்னு சொல்கிற. ஏற்கனவே ஹிட்லரோட தொல்லை தாங்க முடியாமல் எங்கே பிரிஞ்சிருவோமோ நம்ம பாய்சன் சாப்பிட்ற அளவுக்கு வரைக்கும் போயிட்டா. நீ அதெல்லாம் தெரிஞ்சு அவளை விட்டுட்டு வர சொல்கிறப்பா. டேடி நான் சொல்கிறத புரிஞ்சுக்கூடப்பா. நான் அப்புறம் கூப்பிட்றேன், ஃபோனவே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்துட்டு கட் பண்ணிடுறாரு. ஸோ கட் பண்ணிட்டு இவரும் வராரு. ஸோ ரொம்ப டென்ஷனாக இருக்கார். அப்போ தான் ஒயின் வந்து கேட்குறா, என்னாச்சு டைம், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லை, ஏதோ நீ டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். இன்றைக்கி நம்ம மேரேஜ் முடிஞ்சிருக்குல்ல, அதனால் அப்பா விஷ் பண்ணார். விஷ் பண்ணிட்டு எப்படா கூப்பிட்டு வர போகிறேன்னு கேட்டார். அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். சரி ஒரு நிமிஷம் இரு, நான் இதோ வரேன். எங்கே போகிற? இதோ வந்துடுறேன் மச்சான். ஜேக்கி கொஞ்சம் வாடகை என் கூட. இதோ வந்துட்டேன் மச்சான். டேய் என்னடா, எனக்கே தெரியுது நீ டென்ஷனாக இருக்கேன்னு. என்ன ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? ஆமாடா. என்னாச்சு? இல்லை அப்பாவுக்கு எதாவது உடம்பு சரியா என்ன? இல்லைடா, அம்மாவுக்கு அட்டாக் வந்திருக்கான். அதனால் டாக்டர் அம்மாக்கிட்ட எந்த ஷாக்கிங் நியூஸும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காராம். அதான். ஸோ அதில் என்னடா? அதான் அப்பா இப்போதைக்கு மேரேஜ் பற்றி அம்மாக்கிட்ட சொல்ல வேணான்னு சொல்கிறாரா? அதுவும் கரெக்டு தான். சரிடா, சொல்ல வேணாம். ஆனால் இருடா, முழுசாக கேட்டுட்டு சொல்லு. சரி, டென்ஷன் ஆகாத, சொல்லு என்ன விஷயம். அப்பா என்னை இந்தியாவிலே விட்டு வர சொல்கிறாரு. ஆனால் நான் எப்படி அவளை விட்டுட்டு? உனக்கே தெரியும், அவள் இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது. அதுவும் இவ்வளோ பிரச்சனையாகி அவங்க அப்பா பண்ண ஒரு வேலையில் எனக்காக சாகிற அளவுக்கு போயிட்டு பொழைச்சி வந்தவளை மறுபடியும் நீ அதே கூண்டுக்குள்ளே போயிட்டுன்னு என்னை அடைக்க சொல்கிறியா? நான் எப்படி அவளை விட்டுட்டு? அப்பா சொன்ன புரிஞ்சிக்கவே மாட்டாரு. நான் இப்போ எப்படி அவளை கூப்பிட்டு போவேன்? அவளை இங்கே நான் இந்தியாவிலே விட்டுட்டு வரேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக ஹிட்லர் சும்மா இருக்க மாட்டான். அவன் ஏதாவது பண்ணிடுவான். என்னோட உயிருக்கு ஏதாவது வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் அப்புறம் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். டே ரிலாக்ஸ். இப்போ என்ன, உனக்கு ஒயின் உன் கூட இருக்கணும் அதானே? ஆமாம், அதுதான். சரி, அதை நான் பார்த்துக்குறேன். டே என்னடா பண்ண போகிற? ஏதாவது பிளான் வச்சுருக்கியா? பிளான் தானே இருக்குது. என்ன பிளான்? சொல்கிறேன். இப்போது உனக்கு ஒயின் ஒன்றை விட்டு போகக்கூடாது, அதே டைமில் அம்மாவுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. அப்படின்னா இப்போ ஒன்று பண்ணலாம். நம்ம ஒயினை கொரியா கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் அவள் என் கூட இருக்கட்டும், என் வீட்டில் அம்மா கூட. அம்மா அவளை பார்த்துக்குவாங்க. நீ அப்பப்போ வந்து பார்த்துட்டு போ. நான் அப்பப்போ என்ன டெய்லி இப்படி வரதானே போகிறேன், அப்போ பார்த்துக்கலாம். சரிடா. சரி, ரொம்ப நேரம் இங்கே இருந்தால் கண்டிப்பாகவும் எனக்கு டவுட் வந்துடும். ஸோ பார்க்கலாம்லாம். என்ன 2 பேரும் இங்கே என்ன குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். ஓ இல்லை, ரொம்ப நேரமாக காணுமா, அதான் 2 பேரும் சேர்ந்து எதுவும் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு நினச்சேன். ஆமாம், என்ன வின்டர் பேர் இவ்வளோ டல்லாக இருக்குது, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை. நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போதே உன் முகரக்கட்டை கரெக்டாக காட்டுது ஏதோ இருக்குன்னு.
நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் ஜேகே கிட்டே கேட்டுக்கிறேன். ஆனால் நீ சொல்கிற நீ போய் சொல்ல மாட்டல, சொல்லி என்கிட்ட என்ன விஷயம்? அது ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன பிரச்சனை? அது நீயும் அதே மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்டியா? என்னை ஃபுல்லாக சொல்ல மாட்டேன் போல இருக்கு. சரி நான் கிளம்பவா? இது சொல்கிறேன். சரி சீக்கிரம் சொல்லு. இல்லை, தயங்கோட அம்மாவுக்கு மைல்ட் அட்டாக்கா, அதனால் இப்போதைக்கு அவங்க மேரேஜ் பற்றி ரிவீல் பண்ண வேணான்னு அப்பா சொல்கிறாரு. ஆனால் ஒன்றையும் இங்கே விட்டுட்டு போக முடியாதுல்ல. அதான் கொரியாவில் எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ண வைக்கலான்னு சொன்னேன். அதுதான் இதை சொல்ல தான் இவ்வளோ யோசிச்சிங்களா 2 பேரும்? நான் தான் சொன்னேன்ல, இனிமேல் உன்னோட ஃபேமிலி என்னோடய ஃபேமிலி. ஸோ எல்லாமே நானும் அதை என்ன நடந்தாலும் நானும் அதை ஃபேஸ் பண்ணணுன்னு. அதுக்கப்புறம் இதுக்கு இவ்வளோ தயக்கம் என்கிட்ட சொல்கிறதுக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லைண்ணா. சரி இப்போ நீ சொல்லு, என்ன பிளான்? இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம கொரியா போகிறோம். அங்கே போயிட்டு அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாஃபாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கு தான் மச்சான் தயங்குறான். இவ்வளோ தானா? சரி, இதுக்கெல்லாம் எதுக்கு ஃபீல் பண்ணுற? எனக்கு உன்னோட சிச்சுவேஷன் புரியுது. அண்ட் எல்லாம் அம்மாவோட ஹெல்த்துக்காக தானே. நோ ப்ராப்ளம், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நான் எங்கே இருக்க போகிறேன்? என் அண்ணன் வீட்டில் தானே. அதனால் ப்ராப்ளம் இல்லை. சரி, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சேர்ந்து கொரியா கிளம்பி வந்திருப்பாங்க. ஸோ கொரியா வந்ததும் ஜேகே வீட்டுக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக போயிருப்பாங்க எல்லோரும். ஸோ அப்போ போயிட்டு ஜேகே ஜேகே வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ தயங் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ அவங்க திடீர்னு பார்க்குறாங்க. ஏன்னா தயங் அவ்வளோ அவங்க அம்மா கிட்டே பேசியிருக்கவே மாட்டார். ஏன்னா அப்பா கிட்டே மட்டும்தான் பேசுவார். திடீர்னு கால் பண்ணது அவங்களுக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட். என்னடா இன்றைக்கும் இல்லாமல் திடீர்னு கால் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தயங் கேட்டிருப்பாரு, என்னம்மா எப்படி இருக்கீங்க, அவங்க ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், அப்பா கிட்டே சொல்ல வேணான்னு சொன்னேன், அவர் தான் உங்ககிட்ட உளறிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா இது கூட என்கிட்ட சொல்லலைன்னா அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஒர்க்லேருந்தும் லீவ் ஆகிக்கோங்க, நான் இனிமேல் பிஸ்னஸ் நானும் ஜெயிக்கணும் பார்த்துக்குறோம், ஸோ நீங்கள் ஃபுல் டைம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அம்மா நம்ம தயங்கையே பிஏவாகவும் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இனிமேல் மேனேஜிங் டைரக்டர் தயங் தான் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சேர்பர்சன்ஸ்க்கு ஓகே தான். ஸோ இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே தயங் ஒயினை ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறான். ஸோ ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அம்மாக்கிட்ட இன்ட்ரோ பண்ணுறதுக்காக தான் போகிறாங்க. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அம்மாக்கிட்ட போய் சொல்கிறாரு, அம்மா இது இவ பேர் ஒயன், ஸோ இவ்வளோ தான் எனக்கு பிஏவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் எல்லா ஷெடியூல்ஸும் ஒயின் தான் மேனேஜ் பண்ணிக்க போகிறான் அப்படின்னும் போது அம்மாவுக்கு ஓகே சரி அப்படியா, ஓகேப்பா உன் இஷ்டம், நீ யாரை வேணால் வேலைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. ஸோ சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் தயங் மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு, நான் உன்னை ஒய்ஃப்னு சொல்லி தான் எங்கள் அம்மாக்கிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஆனால் என்னோடய சிச்சுவேஷன் உன்னை என்னோடய பிஏவாக இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சிருச்சு. பட் இதெல்லாமே ரொம்ப நாளைக்கு கிடையாது, சீக்கிரமாக நான் இது எப்படியாவது நான் ரிவீல் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எல்லாருமே அவங்கவுங்க சீட்டுக்கு போகிறாங்க. ஸோ போயிட்டு அங்கே திடீர்னு 2 பேர் ஸோ அப்போ அம்மாவும் போயிடுவாங்க. ஓகே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிவிட்டு அம்மா கிளம்புனோடனே தயங்கும் ஜெயிக்கணும்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது திடீர்னு ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் தயங்க ஹக் பண்ணி பேசுவாள்.
ஸோ இதெல்லாம் நம்ம ஒயின் வந்து தூரத்துலேருந்து நோட் பண்ணிட்டே இருப்பாள். ஸோ பார்த்து அந்த பொண்ணு அப்படி பண்ணதுமே நம்ம ஒயினுக்கா செம்ம கோவம். அண்ட் இன்னொரு பக்கம் செம்மையாக ஸ்டொமக் பெயின் வேறு ஆகுது. அப்படியே பார்த்துட்டு டென்ஷனாக என்ன பண்ணுறேன்னா கோவமாக கேபினுக்கு போயிடுறான். போயிட்டு இதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கா, யாராக இருக்கும் அந்த பொண்ணு, என்ன என் கண்ணு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணுறா, இவன் என்ன ரியாக்ஷனே இல்லாமல் நிற்கிறான் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நம்ம ஒயின் வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது ஜேகே வந்து கேபின்குள்ளே வரான். ஸோ கேபின்குள்ளே வந்துட்டு ஒயின் ஸ்டாஃப் எல்லாருக்கும் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுமா, அதான் டைம் கான்ஃபரன்ஸ் கால் வர சொன்னால், ஸோ நீ அங்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வராங்க. ஸோ எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, தயங்க பாயிண்ட் பண்ணியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து கேர்ள் நம்பர் 1 என்ன சொல்கிறான்னா, மச்சான் நம்ம புது பாஸ் செம்மையாக இருக்கார்ல, அவருக்கு ஏஜ் என்ன இருக்கும், ஐ திங்க் 25+. செம்மையாக இருக்கார்ல, சிங்கிளாக இருந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சிங்கிளாக இருப்பாரோ, எனக்கு என்னமோ அப்படி தோணல. பார்க்க வேற பையன் ரவா லட்டு மாதிரி இருக்கானா, கண்டிப்பாக ஸ்கூல் டைமில் யாராவது பிக்கப் பண்ணியிருப்பாங்க. அது போடி, நீ வயிற்றுச்சல்ல பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுது. ஐ திங்க் அவர் சிங்கிளாக தான் இருப்பார். கண்டிப்பாக எப்படியாவது உஷார் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஒயின் வந்து இதெல்லாமே கேட்டிருப்பா. இவங்க பேசுகிறது எல்லாமே கேட்டுட்டு ஒயினுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வேறு. ஸோ அப்படியே அந்த கேர்ள்ஸ் கிட்டே போயிட்டு, ஹாய் கேர்ள்ஸ், நீங்கள் பேசினதெல்லாம் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அண்ட் ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம பாஸ்க்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு. என்னது, மேரேஜ் ஆகிடுச்சா? நாங்கள்லாம் நம்ப மாட்டோம்ப்பா, நீ சும்மா போய் சொல்கிற, எங்களை ஏமாத்துற. சேச்சே, என்னப்பா, நான் உங்ககிட்ட போய் நான் எதுக்குப்பா போயிடலாம் சொல்ல போகிறேன், நான் எதுக்கு போய் சொல்லணும், அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த பொண்ணு கூட யாருன்னு எனக்கு தெரியும். என்னது, அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா? ஆமாம் தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் வந்துட்டு அவங்க வெட்டிங்க்கு எடுத்த கிளிப்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை தான் வந்து எடுத்து அப்படியே காமிச்சிருப்பா. காமிச்சதுமே வந்துட்டு 2 பேருக்கும் அப்படியே ஷாக்கு, வாயை பிளந்து அப்படியே நின்று பார்த்துட்டு, மேம் சாரி, நாங்கள் வந்து நீங்கள் யாருன்னு தெரியாமல் உங்கள் முன்னாடியே உங்கள் ஹஸ்பண்டை பற்றி பேசுனது தப்பு தான், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே கைஸ். அண்ட் உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இப்போதைக்கு ஒரு பர்சனல் இஷ்யூனால அம்மாக்கிட்ட நாங்கள் இன்னும் எங்கள் மேரேஜ் பற்றி சொல்லலை. அண்ட் உங்களுக்கும் அப்புறம் ஜங்குக்கனாக்கும் தான் தெரியும். ஸோ நீங்களும் வேறு யார்கிட்டையும் இதை ரிவீல் பண்ண வேணாம். அண்ட் நீங்கள் வந்து என்னை ஒயின்னே கூப்பிடலாம். ஸோ இப்போலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து நம்ம 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே அப்படின்னு சொன்னோன்னே ஓகே ஒயின். அப்புறம் என்னோடய நேம் ஸ்ருதி, நேம் ஸ்ரேயா. அப்புறம் ஒயின் ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? மறக்காமல் உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லிவிடு. சொல்கிறேன். இன்னும் ஒயின் ஷையெல்லாம் ஆகிற, அட போப்பா. ஓகே, என்ன ஷையெல்லாம் ஓவராக இருக்குது பற்றியா ஸ்ரேயா? ஆமாம் ஸ்ருதி, நீ சொல்கிறது கரெக்டு தான். கொள்ளும் ரகசியம் எந்த திசையில் ஸோ இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் சீக்கிரமாக நான் மீட் பண்ணுறேன். அப்புறம் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஸோ until then, this is bye from Dolly. Bye bye.